ஏங்க திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்தாச்சு, மருத்துவம் பார்த்தாச்சு, குழந்தை நிற்கின்னு கவலைப்படுறீங்களா? இன்றைக்கி கவலையே பட வேண்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இழந்த மரங்க. இந்த இழந்த மரத்துடைய இலையில தாங்க உங்களுக்கு ஒரு மருத்துவம் சொல்ல போகிறேன். இதுதான் இழந்த மரத்துடைய கொழுந்து இலை. இந்த கொழுந்து இலையை இப்படி பறிச்சுக்கணுங்க. எவ்வளோ பறிக்கணும்னா, ஒரு கைப்பிடி பறிச்சுக்கணும். இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி பறிச்சுக்கோங்க. இப்படி ஒரு கைப்பிடி பறிச்சுக்கோங்க. பறித்து இந்த ஒரு கைப்பிடி கொழுந்து இலை, இந்த ஒரு கைப்பிடியில் 7 மிளகு, 3 பல்லு பூண்டு உரிச்சது வச்சு நல்லா அம்மியில் வச்சு அரைங்க. மிக்சியில் போட வேண்டாம், அம்மியில் வச்சு அரைச்சி பெண்கள் பீரியட்ஸ் ஆகிற முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் தொடர்ந்து 3 நாள் வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் பழைய கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா, பழைய நீர், பழையதுன்னு சொல்லுவாங்க, அந்த பழைய கஞ்சி தண்ணியில் இந்த கஞ்சி தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு சொம்பு எடுத்து, இந்த ஒரு சொம்பில் இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கள இந்த மூலிகை, அதை போட்டு வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். 3 நாள் குடிச்சிட்டு அந்த 3 நாள் பற்றி இருக்கணும். நான்வெஜ் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு புளி காரம் அதிகமாக சேர்த்திக்கூடாது. அதுக்கப்புறம் பாவக்காய், அகத்திக்கீரை கம்பல்சரி எடுக்கவே கூடாதுங்க. இது எடுக்காமல் 3 நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த 3 நாளில் உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அதுக்கப்புறம் கிராமப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, கர்ப்பப்பையில் பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வெளியேறும். கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க. அதனால் பல வருஷமாக குழந்தை இல்லைன்ற கவலைப்படுறவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யுங்க. இது மாதவிலக்கான பெண்கள் மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் தொடர்ந்து 3 நாள் எடுக்கணும். பத்தியங்கள் சொல்லியிருக்கேன், அப்படி கடைப்பிடிச்சு வாங்க. நிறைய பேருக்கு கிராமப்புறங்களில் கொடுத்து குழந்தை வரத்தை கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான மூலிகை தாங்க இந்த இழந்த இலை. இதை ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும். நீங்கள் பவுடர் எடுத்தால் கேட்காது. இதோடு நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள், மருத்துவ ஆலோசனைப்படி எடுக்கிற அனைத்து வைத்திய முறைகளும் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்க. நிச்சயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை செல்வம் நிச்சயமாக உருவாகுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றிங்க.